ஹாய் பசங்களா, 10th முடிச்சு 11th வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த பர்டிகுலர் வீடியோ எதுக்காக அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் மார்க்கை ரொம்ப அடிப்படையா வச்சிருப்பீங்க. சரிங்களா? மார்க்கை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க. ஆனா நீங்க சப்போஸ் கட் ஆஃப் மார்க் வச்சு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் போனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது, கட் ஆஃப் மார்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இல்ல அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகே, ஸோ நீங்க 12th முடிச்சுட்டு நீங்க போறப்போ நீங்க ஒன்று கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுவீங்க, இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் வச்சு காலேஜை ஜாயின் பண்ணுவீங்க. சார், கட் ஆஃப் மார்க் அப்படின்னா என்ன? மெயினா கட் ஆஃப் மார்க்ல பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் பார்ப்பாங்களா. உங்க பிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க், மேத்ஸ் மார்க். இன்ஜினியரிங் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் மார்க் தான் மெஜாரிட்டி. ஸோ நீங்க 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை அப்படியே எடுத்துக்க போறாங்க. 100க்கு நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ ஆஸ் இட் இஸ் எடுத்துக்குவாங்க. கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் மார்க் என்ன பண்ணுவாங்கன்னா 50க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்க டோட்டலா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை 2ஆல டிவைட் பண்ணுவாங்க. ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மார்க்கை 2ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. ஸோ 50-50, மேத்ஸ் மார்க் 100க்கு. ஓகேவா சார்? நான் ஆர்ட்ஸ் காலேஜ் போறேன், எனக்கு பிசிக்ஸோட கட் ஆஃப் வேணும், நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் ஜாயின் பண்ண போறேன்னா பிசிக்ஸ் இந்த இடத்துல மெயின். அப்ப பிசிக்ஸோட மார்க் 100க்கு வச்சிருப்பாங்க, கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் 50-50. கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ண போறீங்கன்னா கட் ஆஃப் எப்படி பார்ப்பாங்க? கெமிஸ்ட்ரி மார்க் 100க்கு, பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் மார்க் 50-50க்கு. இதான் ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். அப்ப கட் ஆஃப் மார்க்குக்கு இந்த 3 சப்ஜெக்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க லாங்குவேஜ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது, ஓகேவா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஓவரா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறத விட்டுட்டு இந்த 3 சப்ஜெக்ட்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணு. சார், மற்றதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, மற்றதை ஃபோக்கஸ் பண்ணு. ஆனா உன் டோட்டல் மார்க், ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் தான் கெத்து. ஆனா 12th பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க்கை விட கட் ஆஃப் மார்க் தான் கெத்து. அப்ப கட் ஆஃப்க்கு எந்த 3 சப்ஜெக்ட் முக்கியம்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். ஓகேவா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு போக போறீங்க. என்னென்ன மெயினா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு? நான் ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் சொல்ல போறேன். மெயினா பாத்தீங்கன்னா ஜேஇஇ மெயின். ஓகே, மெயின்ஸ் கிடையாது, ஜேஇ மெயின். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடியில் போயிட்டு நீங்க கோர்ஸ் படிக்கிறதுக்காக. ஓகே, ஐஐடியில் மெயினா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கும், என்ஐடியில் இன்ஜினியரிங் சயின்ஸ் கோர்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீட். நீட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், அதாவது டாக்டரு, பிடிஎஸ் டென்டல் டாக்டரு, ஆயுஷ் கோர்ஸ்ல 5 கோர்ஸ் இருக்கும். சரியா? ஆயுஷ்ல ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஓகே, ஹோமியோபதி, இந்த மாதிரி 5 கோர்சஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே போகணும் அப்படின்னா நீட் மார்க் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. வேற என்ன எக்ஸாம் இருக்கு சார்? சியூஇடி. சரிங்களா? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இல்ல காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சரியா? முன்னாடி இது பேர் சியூசிஇடின்னு இருந்துச்சு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், பட் இது இப்போ சியூஇடி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு டிகிரி வேணும் அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பிரைவேட் இன்ஸ்டியூட்டோட எக்ஸாம் ரொம்ப ஃபேமஸ், விஐடி, ஜேஇஇ. ஓகே, ஸோ விஐடிக்காக நடத்துறது. அப்புறம் எஸ்ஆர்எம், அது பேர் என்ன, JEEE நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு பேர் விட்டுரு. பட் இந்த 2 இன்ஸ்டியூட்டுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த சியூஇடியை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். சியூஇடி தவிர்த்து இந்த 4 என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா 11th and 12th சிலபஸ். புரியுதா? அப்ப நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? நீங்க 11th ஸ்டார்ட் பண்றப்ப என்ன பண்ணும்? ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். சார், எப்படி சார் நான் ப்ரிப்பேர் பண்றது? ஓகே, சரி, நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அது இல்லாம சரிங்களா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணலாம். நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும், இல்லை டெலகிராம்ல கிடைக்கும், நிறைய இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் கிடைக்கும். சரியா? கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா விஐடியோட கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, எஸ்ஆர்எம்மோட இருக்கும், நீட், ஜே, எல்லா கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும் நெட்லேயே. ஸோ வருஷம் போட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிரும். அப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னா
இப்போ நீங்கள் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் யூனிட் முடிச்சிருக்கீங்க, ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன் முடிச்சிருக்கீங்க, கைனமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த லெசனை படிக்கிறப்போயே சேர்ந்து என்ன பண்ணணும், அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சரியா? சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு பெருசாக ப்ரெஷர் இருக்காது ஸ்கூல் சைட்லேருந்து. நான் என்ன சொல்லேன்னா யக்கீன் நீட் தமிழ் பேட்ச் இருக்குது. சரிங்களா? யக்கீன் நீட் அந்த பேட்ச் வந்து மெயினாக நீட்டுக்காக. ஆனால் நல்லா பாரு சிலபஸ், ஓகே, ஜேஇ மெயின் சிலபஸ், நீட் சிலபஸ், விஐடி சிலபஸ், எஸ்ஆர்எம் சிலபஸ் ஆல்மோஸ்ட் சேம் சார். 11th and 12th சிலபஸ் சார். அப்போ இந்த சியூஇடி எக்ஸாமுக்கு 12th சிலபஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஃபிசிக்ஸை பொறுத்தவரை 12th மட்டும்தான் இருக்கும், மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ யக்கீன் நீட் பேட்ச்ல என்ரோல் பண்ணுறீங்க, இதில் உனக்கு என்ன சார் கிடைக்கும்? 11th and 12th எல்லாம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஓகே, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஓகே, எல்லாத்தையும் நாங்கள் டீச் பண்ணிடுறோம். அப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு போர்டுக்கும் யூஸ் ஆகும், இந்த எல்லா எக்ஸாம்லேயுமே தேவைப்படும். ஓகே, இந்த 3 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேத்ஸ் தேவை. சரியா? பட் யக்கீன் நீட் பேட்சில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நாங்கள் டீச் பண்ணுவோம். சரியா? ஏன்னா எங்கள்கிட்ட இப்போதைக்கு எதுவும் ஐஐடிக்கான பேட்ச்சு இல்லை. அப்போ இப்போதைக்கு நீ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோ. சரியா? இந்த பேட்சோட ரேட் வந்து வெறும் 1499. ஓகே, ஸோ யூஸ்வலி இந்த பேட்சோட ரேட் வந்து 7999 இருக்கும். பட் இப்போ ஆஃபர்னால 1499க்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா சார்? நான் வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் வச்சு தான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போக போகிறேன், நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறது இல்லைன்னா. நல்லா பாருங்கள், கட் ஆஃப் மார்க் வந்து இப்போல்லாம் 12th போர்டு 11th போர்டு இல்லைன்ட்டாங்க. அப்போ 12th மார்க் வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே. அப்போ 12th போர்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் ஸ்கூலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம், தேர்ட் மிட் டேர்ம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸை பொறுத்தவரை யூனிட். சரி, எங்கே போய் இதெல்லாம் பார்க்குறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உன் புக் எடு. சரியா? உன் புக்கில் ஒரு லெசன் பக்கத்தில் எந்த மாதம் அந்த லெசன் நடத்துவாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு ஜூலை ஃபஸ்ட் செகண்ட் வீக் கிட்ட வந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோயேன். ஜூலை செகண்ட் வீக்குள்ளே என்னென்ன நடத்தியிருப்பாங்க இந்த புக்கை பாரு. ஜூலை செகண்ட் வீக் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 யூனிட் சார். ஆகஸ்ட்டில் வச்சாங்கன்னா இந்த 3 யூனிட். சரியா? எக்ஸாம் வந்து ஜூலையில் வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட், ஆகஸ்ட்டில் வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 யூனிட், செப்டம்பரில் வைக்கிற குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இந்த 5 லெசனுமே வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அக்டோபர், நவம்பரில் 6th 7th யூனிட் அந்த மாதிரி வந்துடும். ஹாஃப் இயர்லிக்கு வந்து ஃபுல் சிலபஸ்மே நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். நிறைய ஸ்கூலில் இதை பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே, சரியா, 1-2 மாதம் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு 11th நடத்துவாங்க, அதுக்கப்புறம் 12th. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் சீனியர் செட்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ 12th தான் நடத்த போகிறாங்க அப்படின்னா நீ ஏன் இப்போலேருந்து 12th ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாமே. சரியா? ஸோ 12th ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அமரன் பேட்சை இப்போயே ஜாயின் பண்ணிக்கோ. 12th இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இதோட ரேட்டும் 1499 தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோ. ப்ராப்பராக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணு. சரியா? மனப்பாடம் பண்ணுறதை நிப்பாட்டிரு. ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் சரி, மேத்ஸை பொறுத்தவரைக்கும் சரி, ஒரு டெரிவேஷன் இருக்குது இல்லை ஒரு சம் இருக்குன்னா ஏன் அப்படி சால்வ் பண்ணுறோம், வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா, அந்த மாதிரி கொஷின் கேட்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபிசிக்ஸை பொறுத்தவரை புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின், அடுத்து அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகே சார், அப்போ இதுவே பண்ணால் போதும், நான் ஏன் வந்து பேட்சை ஜாயின் பண்ணணும் கேள்வி வரலாம். சரி, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் இருக்குன்னா கொஷினை வந்து பசங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டீங்க, பட் நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் போனால் அது ரியலைஸ் பண்ணுவீங்க. நான் ஒரே நேரத்தில் உன்னை வந்து காரும் ஓட்டு, ஸ்ட்ரெயிங், அது ஆக்சிலேட்டரும் பண்ணு, கிளச்சும் மிதி, கீரும் போடுன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் போகிறப்ப ஃபஸ்ட்டு 1 or 2 days வந்து உனக்கு ஸ்டேரிங் மட்டும்தான் பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, நீ ஸ்டேரிங்கில் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறமேலும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, கிளச்சை மட்டும் மிதி. அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கீரை போடு. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றணும். நிறைய பேர் வந்து எக்ஸாமே வேணாம் சார், காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா அவங்களுக்கு எந்த லெவலில் எந்த கொஷின் எப்போ சால்வ் பண்ணணும்னு தெரியாது. ஓகே, அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பெருசாக நான் ஜேஇ மெயினுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னு அட்வான்ஸ் கொஷின் எடுத்துகிட்டு உட்காந்துருவீங்க. சால்வ் பண்ண தெரியாது, ஒன்று புரியாது. அப்போ சார் இந்த எக்ஸாமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போகிறவங்க ஏராளம். ஓகே, ஸோ சப்போஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் உங்களோட ஷெட்யூலாக இருக்கும், 11th ஷெட்யூல். ஓகேவா? மார்ச்சில் வந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு,
செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். சரியா? ஸோ 3 மிட் டேர்ம் நடக்கும், 1 ஹாஃப் இயர்லி, 1 குவார்டர்லி எக்ஸாம் நடக்க போகுது 11th பசங்களுக்கு. ஒரு சில ஸ்கூலில் 11th வந்து 2-3 மாதத்துல முடிச்சுட்டு ஃபுல்லாக 12th ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கீங்கன்னா இப்போலேருந்தே 12th ஆரம்பிச்சுக்கோ. ஓகே, அமரன் பேட்ச் காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணும்னா யக்கீன் நீட் பேட்ச் வந்து என்ரோல் பண்ணிக்கோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அவைலபிளாக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த பேட்ச்சில் அவைலபிளாக இருக்குது. ஸோ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? கட் ஆஃப் வந்து நல்ல மார்க் வாங்கினாதான் உனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? 12th மார்க் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து போர்டு மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க, 11th மார்க்கில் கன்சிடர் பண்ணுறது இல்லை. அதனாலே நிறைய ஸ்கூலில் வந்து உனக்கு எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுவோம் ப்ரிப்ரேஷனை அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ.